ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் அத்தைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் அத்தைக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கிடையாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அவரோட தாத்தா பாட்டி ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அவர் பண்ணவே கிடையாது. நான் வந்து என்னோட அம்மாச்சிக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். சரி, அது கூட சேர்த்து ஒட்டுக்கா இதையும் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டேன். அது வந்து எங்கள் அத்தைக்கு கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலான்னு இருந்தேன். பட் என்னால் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. பட் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவங்க கண்கலங்கவே செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணல. அதனால அது இங்கே போடலை. நான் வந்து எந்த ஒரு பேஜில் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் வந்து இங்கே டேக் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற பேஜை கம்பேர் பண்ண வந்து ப்ரைஸில் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருக்கும். நிறைய ஒரு இதெல்லாம் பண்ணி தராங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான மேனர், உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அதெல்லாம் பொறுமையாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸில் அஃபோர்டபுளாக பண்ணி தராங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் கிடையாதுங்க, நிறைய கீ செயின், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கல்யாண மாலை, மாங்கல்யம் அதெல்லாம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பேஜை நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையே வந்து நம்ம கொஞ்ச நாள் தான், நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு சேர்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் இந்த நியூ இயர் ஹாப்பியாக அமையணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறோம். டாடா, பை பாய்.